அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான். பார்க்காதவங்க லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ரீகேப்பும் சொல்கிறேன். நாங்கள் கூர்க் போயிருந்தோம், அங்கே மடிக்கேரி ஃபோர்ட் சுற்றி பார்க்க போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இது. என்னோடய பையன் அந்த ஃபோர்ட்டில் போயிட்டு வரக்காட்டியும் அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தான். இது என்ன டேடி, அது என்ன டேடி, இங்கே ஏன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம கீழே விழுந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஒன்று ஒன்றா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. வியூ பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் நல்ல மழையும் பெஞ்சிச்சு. செம்ம வியூ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அங்கேருந்து லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், கெனான் பால்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்போ யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மடிக்கேரியோட டெம்பிளு. ஸோ எல்லாத்தோட பிக்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ இது அங்கே வாழ்ந்த ராஜா ராணியான்னு தெரில, அவங்களோட ஸ்டாச்சூஸ்லாம் வந்து இருந்துச்சு. அண்ட் அவங்க யூஸ் பண்ண கன்ஸு அண்டு இது வந்து ஜெயிலில் போடுறதுக்காக அந்த ஸ்டோன்ஸாக என்னென்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அண்டு அப்போ யூஸ் பண்ண காயின்ஸு, சில்வர் காயின்ஸு, கோல்டு காயின்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மியூசியத்துலேயும் ஒன்று ஒன்றா வந்து என் பையன் கேட்டுட்டு இருந்தான், இது எப்போ யூஸ் பண்ணது, இது எதுக்கு, அது எதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருந்தான். இதுதான் கெனான் பால்ஸு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அந்த வேரியேஷன்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கெனான் பால்ஸ் யூஸ் பண்ணுற அந்த பெரிய கல் இருக்கும்ல, அதுவும் வச்சுருந்தாங்க. நான் காமிக்கிறேன். ஸோ என் பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு. ட்ரையல் பார்க்கலாமா, ட்ரை பண்ணுங்கள் டாடி, நம்ம இது யூஸ் பண்ணி பார்க்கலாமான்லாம் கேட்டுட்ருந்தான். இல்லை யூஸ்லாம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் பார்க்க தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ உள்ள அந்த பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா, இரும்பு பெட்டி, செம்ம வெயிட்டாக இருக்கும் போல். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தோம். அப்புறம் அந்த காலத்தில் ஓலைச்சுவடி எழுதி தருவாங்க, மெசேஜ்லாம், ஜுவல் பாக்ஸு. இதை பார்க்கும்போது சந்திரமுகி மூவி தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. பழைய ஜுவல் பாக்ஸு, அப்புறம் ஓலைச்சுவடி, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃப்சர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தான். அப்போல்லாம் ஃபோன்லாம் இல்லைடா, இதில் தான் எழுதி மெசேஜ்லாம் அனுப்புவாங்க, அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்ருந்தோம். இது தான் பார்த்திங்கன்னா அந்த கெனான் பால்ஸில் வந்து போட்டு அந்த அட்டாக் பண்ணுற அந்த இதெல்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஸோ இதை பார்த்துட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அப்போ உள்ள அந்த ஸ்வாடு எல்லாமே, எல்லா கத்தியிலேருந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்று ஒன்றும். அண்டு அந்த கல்லுலேயே வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க. ஒரு பிக்சர்ஸ் வந்து அது அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா புக்ஸ்லாம் கூட வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.